தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் தனுகுரு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். போட்டோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டாக வீடியோவை பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இது கரிப்பலாக்காயின்னு சொல்லுவாங்க. அதாவது பலாக்காயோட பிஞ்சு மாதிரி இருக்குங்க. ஆனால் இது பலாப்பழம் கிடையாது, பலாக்காயோட பிஞ்சாட்டு இருக்கும். இதுதான் கரிப்பலாக்காயின்னு சொல்லுவாங்க. அதை மேலே இருக்கிற தொல்லியெல்லாம் எடுத்துட்டுங்க, நடுவால் ஒரு தண்டு பகுதி இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கறி குழம்பு மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம மிளகுத்தூளெல்லாம் எதுவும் போடாமல் பச்சையாக மிளகு அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேனுங்க. நல்லா குழம்பு ஊற்றுற ஒரு கரண்டியில் ஒரு 1/2 டம்ளர் குழம்பு ஊற்றுற கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி மல்லி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூனுங்க. இவ்வளோ தான். இப்போ இதை வணக்கி எப்படி அரைச்சி விட்லான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் உரித்து வச்சுக்கணுங்க. வெங்காயம் ஒரு நம்ம குழம்போட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கணும். இது வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை நான் உரித்து வச்சுருக்கேனுங்க. இது ஜீரணம் ஆகணும், அதனால் ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேனுங்க. இஞ்சி ஓரளவுக்கு இந்த நீளம் இருக்கிற அளவுக்கு ஒரு 1.5 அளவுக்கு இஞ்சி இருக்கிறது தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேனுங்க. கருகாப்பிலனுக்கு இப்போ எப்படி குழம்பு தாளிச்சு விட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். தக்காளி பழமும் ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், எப்பவும் போல் சாப்பாடு வச்சு விட்டாச்சு. இப்போ மசால் வணக்கிக்கலாம். வடைச்சிட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சுங்க. இது வணக்கிறதுக்கு இதை நல்லா போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஒரு வணக்கிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு இது வணக்கிற பக்குவம் தெரியலைன்னா கருகாப்பில் போட்டிருக்கிறீங்கல்ல, கருகாப்பில் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வணக்கிக்கணுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். மல்லி வாசமும் வெளியில் வருங்க. நல்லா வணங்கட்டும். பாருங்கள், கருகாப்பில் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்களா. இது இப்போ நல்லா மணமும் வந்துருச்சு, நல்லா வறுத்துருச்சுங்க. இதை எடுத்து ஒரு தட்டத்தில் மாற்றிக்குவோம். பாருங்கள், இப்போ அதே வடைச்சட்டியில் அதை எடுத்து வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டாச்சுங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு விட்டோம். இது நல்லா வணங்கட்டுங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெங்காயத்தையும் அரைக்கணுங்க. இது கையில் நல்லா கையில் தேங்காய் தடவிட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா பாலாக ஒட்டிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சு ஆற வச்சிடலாங்க. ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு குண்டா அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டாச்சு, கடுகு வச்சோடனே கருகாப்பு போட்டாச்சு. பாருங்கள், இப்போ கறிப்பலாக்காய் நல்லா உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வணக்கணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிளகா அரைச்சி ஊற்றணும். இது வணங்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் மிளகா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், காயில் அந்த எண்ணெய் தண்ணியோட வச்சு போட்டால் தண்ணி நின்றுச்சல்லங்க, தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. இப்போ மிளகு இந்தளவுக்கு சந்தனம் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். இந்த மல்லி, வரமிளகா, மிளகு செலவு வருது, அதை மட்டும்தான் அரைச்சிருக்கிறோம். நம்ம இன்னும் வெங்காயம் அரைச்சி ஊற்றல. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். வெங்காயம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி அதையும் இதில் ஊற்றிடுவோங்க. பாருங்கள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளியெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதையும் அதுக்குள்ளே ஊற்றிடலாம். பாருங்கள், கறிப்பலாக்காய் இதுக்குள்ளே போட்டு கறிப்பலாக்காய் குழம்புக்குள்ளே மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி இது வெங்காயம் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து காய் வேகிறது வரைக்கும் இது கொதித்து காய் வேகணுங்க. காய் வேகிறதுக்கு இந்த குழம்போட பச்சை வாசம் போகிறதுக்கும் சரியாக இருக்குங்க. தேங்காய் நம்ம கடைசியாக அரைச்சி ஊற்றிக்கலாம். கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 மூடி தேங்காய் பூவை திருவி வச்சுக்கலாங்க. பாருங்கள், குழம்பு அருமையாக கொதிச்சுட்ருக்குது. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய், சின்ன தேங்காய் மூடிங்க, ஒரு மூடி இவ்வளோ வருங்க, ஒரு கை அளவு வருங்க. அது போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே பாருங்கள், கசகசா 1 ஸ்பூனுங்க, கிராம்பு ஒரு 4, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் அதிகம், பட்டை ஒரு 2, ஒரே ஒரு துண்டுங்க, ஒரு ஏலக்காய். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு பட்டை இந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு 4 உடச்சி போட்டிருக்கணுங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா அமுந்திருச்சுனாலே காய் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்ல ஒரு கொதி பச்சை வாசம் போட்டுங்க.
இந்தளவுக்கு குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. பச்சை வாசம் போக அருமையான கறிப்பலாக்காய் குழம்பு ரெடிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். எப்பவும் போல் சுட சுட வெள்ளை சாப்பாடு தயாருங்க. அருமையான மிளகா அரைச்சி ஊற்றின கறிப்பலாக்காய் குழம்பு. கறி குழம்பையே அசல் டேஸ்ட்டு மிஞ்சிருங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைங்க. ரசம்ங்க, அருமையான தக்காளி ரசம் வச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சமையல். தயிருங்க, தயிர் உர போட்டு வச்சாச்சு. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தனுகுரு விலாக்ஸ் சேனலை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.